முறையாய் எங்களோடு ஆராதிக்கும்படி இந்த ஆராதனையிலே புதிதாய் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எம்எல்டி குடும்பம் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு உங்களை நான் அழைக்கிறேன். அநேக முகங்களை இந்த நாளிலே நான் காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே பார்த்து கொண்டிருக்கிற கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார நாட்களிலும் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை காண்கிற கர்த்தருடைய மக்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால், கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் தேவன் உங்களுக்கு தந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் க்ஷேமத்தையும் மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் அடியனை இந்த இடத்துல நிற்க செய்தபடியால் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா கனமகிமையும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ், மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே அவர் செய்வார். அந்த எதிர்பார்ப்போடு நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை நாம் இந்த நேரத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நம்ம இந்த நேரத்தில் தொடர்ந்து அவர் நம்மோடு கூட பேசும்படி இந்த நேரத்தை அவருடைய சமூகத்தில் நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எடுத்துக்கொள்வோமாக எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த அந்த வசனங்களிலே இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அவைகளிலே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற சிலவற்றை இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் சாப்டர் 34 verses 13. Yes. அவைகளை மேய்ப்பேன். அவைகள் என்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது நாம் புரிந்து கொண்டிருப்போம். ஆடுகளை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகிறபடினாலே அவைகள் என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாட்களிலே திருச்சபைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்து அவர்களை மேய்ப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினபடி இதுவரையிலும் அவர் நமக்கு நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை ஆமென் என்று ஒத்துக்கொள்றீங்க? எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர்களை மேய்ப்பேன் என்று சொல்லும்போது நம்முடைய ராஜாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய முடிகிறது. அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்டவராக இறங்கி நம்மளை அவர் மேய்க்கிறாராம். ஒரு மேய்ப்பனாக அவர் தன்னை அமைத்து தன்னை மாற்றி அவருடைய ஜனமாகிய நம்மை ஒரு ஆடுகளை போல, ஒரு மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை அழகாய் அவன் மேய்த்து அதை தேவைகளை சந்தித்து அது ஆரோக்கியமாக இருக்கும்படி, அது புஷ்டியாக இருக்கும்படி, அது நன்றாக இருக்கும்படி எவ்வளவு கருத்தாய் கவனமாக அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ப்பாரோ அதே போல அதை காட்டிலும் விசேஷித்தவராய் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்மை அவர் மேய்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்,
அப்போ அவருடைய மேய்ச்சலிலே அவர் நம்மளை மேய்க்கும் போது, கடந்த நாட்கள் காலங்களை நாம் பார்த்தோம், நல்ல மேய்ச்சலிலே ஆடுகள் என்ன செய்யும்? மேயும் என்று நம்ம பார்த்தோம். அப்போ அந்த நல்ல மேய்ச்சலிலே ஆடுகள் ஒரு பக்கம் மேயும் போது, அந்த சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, இந்த சீசன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரம், அந்த காலத்துல மேய்ப்பனுடைய வேலை என்ன என்பது தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாய் நடத்துகிறவர், கருத்தாய் நடத்துகிறவர், அருமையாய் நடத்துகிறவர். ஆனால் அவருடைய அந்த குவாலிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஆடுகள் அவர் மேய்க்கும் போது அது நல்ல மேய்ச்சலிலே எங்க புல் இருக்கிறதோ, எங்க தண்ணீர் இருக்கிறதோ, எந்த நேரத்துல புல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல ஆடுகளை விடவும், எந்த நேரத்துல அதற்கு தாகம் எடுத்து அந்த இடத்துல தண்ணீர் தேவையோ அந்த நேரத்துல தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு ஆடுகளை கொண்டு போய் அந்த இடத்துல விடவும், இவையெல்லாம் அழகாய், நேர்த்தியாய், அருமையாய் மேய்ப்பன் ஆடுகளை நடத்தும் போது, அது மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் மேய்ப்பனுடைய வேலை என்னவா இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு நம்மளுடைய செய்தி. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆடுகள் ஒரு பக்கம் நம்ம வேலை செய்யறோம், நம்முடைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பரா இருந்து அந்த நேரம் அவருடைய வேலை என்னவா இருக்கு? வாட் இஸ் இஸ் குவாலிட்டி? அதுதான் நம்ம இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானோட நடத்துதலின்படியாக நாம் போக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடுகள் நல்ல மேய்ச்சல்ல அது மேய்ந்து கொண்டிருக்கும் போது மேய்ப்பனானவருடைய வேலை அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு இன்னொரு பெயரும் அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்படுது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளவும் வாசிப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக. மீகாவின் புஸ்தகம், மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா chapter 2 verses 13 says like this. வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மேய்ப்பனை பற்றி ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆடுகள் அது அதனுடைய வேலையை செய்யும் போது அந்த நேரம் மேய்ப்பனுடைய வேலை என்னவா இருக்குன்னா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, சொல்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுது ஒரு காரியம்? ஆமா, இதுதான். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, பிரேக்கர், பிரேக்கர். தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்ப இதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். என்ன தடைகளை அவர் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, கொஞ்சம் மேய்ப்பனையும் ஆடுகளையும் நம்ம கற்பனைக்கு நம்ம கொண்டு போவோம். ஏன்னா நம்ம அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வார்த்தையாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டோம்னா அது அப்படியே நமக்கு நம்ம என்ன செய்யலாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், அப்படியே நமக்கு அதை எடுத்துக்கலாம். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறாருன்னு எடுத்துக்கோங்களேன். மேய்ச்சிக்கிட்டு போறாரு. நான் சொன்னேன், நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடத்துல, புல் இருக்கிற இடத்துல அங்கே விடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு தாகம் எடுக்கிற நேரம் கொண்டு போய் தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் தண்ணி கொடுக்க அந்த இடத்துல விடுவார். இதெல்லாம் பார்க்குறோம். அடுத்த காரியமாக மேய்ப்பனுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த ஆடுகளை நடத்தும் போது, இல்லாவிட்டால் அவைகள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஆடுகளுக்கு வருகிற தடைகளை மேய்ப்பன் என்ன செய்வார்னா கவனமாக பார்த்து கொண்டு இருப்பார். ஆமென். இப்போ ஒரு இடத்துல புல் இருக்கிற இடத்துல ஆடுகளை விட்டுட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ விட்டுட்டு அப்படியே மேய்ப்பன் இருந்துட மாட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, ஆனா அக்காலங்கள்ல அப்படி இருக்க மாட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆடுகள்
அவருடைய ஆடுகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா அது மேற இடத்துல அதனுடைய கால்கள்ல கீழே எதுவும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, குத்திடக்கூடாது, இல்லாவிட்டால் எதுவும் காயங்கள் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அது இருக்கிற இடத்துல, புல்லு இருக்கிற இடத்துல மேய்ப்பன் என்ன செய்வான்னா கவனிச்சுக்கிட்டே இருப்பா. ஒருவேளை ஆடுகள் மேய்கிற இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா அது கால்கள்ல பதியும் போது அதுக்கு பாதிப்பு உண்டாகும், காயங்கள் ஏற்படும். அப்ப அதற்கு அது தடையா இருக்கு. ஆடுகள் புல்லு மேய்வதற்கு ஏதாவது அந்த இடத்துல அதற்கு தடையாக இருக்குமா என்று சொல்லி அந்த தடைகளை கவனித்து கொண்டு இருப்பான். ஒன்று அந்த விதத்துல பார்ப்பாரு, இன்னொன்று ஆடுகளுக்கு தடையாக வேறு ஏதாவது ஆடுகள் அங்கே வருதா, இல்லாவிட்டால் வேறு ஏதாவது தன்னுடைய ஆடுகளுக்கு இடையூறாக தடையாக வேறு ஆடுகள் அந்த இடத்துல மேயும்படி வருதா இப்படின்னு சொல்லி மேய்ப்பன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்னா பார்த்து கவனித்து கொண்டே இருப்பார். காரணம் என்ன? தன்னுடைய ஆடுகள் புல்லு மேயும் போது அது நன்றாய் அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குறையாய் எடுத்துக்கொள்ள கூடாது, நிறைவாய் எடுத்துக்கொள்ளணும், புஷ்டியாய் இருக்கணும், ஆரோக்கியமாய் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேய்ப்பனுக்குள்ளாக இருக்கிறபடினாலே தன்னுடைய ஆடுகளுக்கு தடையாக வருகிற காரியங்களை கவனித்து கொண்டிருந்து அப்படி தடையாய் வருகிற காரியங்களை என்ன செய்வாராம் மேய்ப்பர்? நீக்கி போடுவார். அல்லேலூயா. அப்படித்தானே இருக்கும். நான் சொல்றது சரிதானே உங்களுக்கு? தன்னுடைய ஆடுகள், இப்போ உதாரணத்துக்கு சொல்லாமே, இப்போ நம்ம பிள்ளைங்க விளையாடுற இடத்துல இன்னொரு பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு நம்ம இடம் கொடுப்போமா? கிடையாது, கொடுக்க மாட்டோம். இல்லாவிட்டால் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுத்த ஒரு பொருள் இன்னொரு பிள்ளைகள் வந்து எடுக்கிற அந்த நேரம் நம்ம என்ன செய்வோம்? அது வேண்டாம், அதை தடுப்போம். அது நம்மளோட பிள்ளைகளுக்கு என்று அதை நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். அந்த பிள்ளைகளுக்கு வேறு ஒரு காரியத்தை நம்ம கொடுக்க நம்ம முயற்சி எடுப்போம். அப்ப தடையாய் வருகிற காரியங்கள் என்ன என்கிறதை நம்முடைய மேய்ப்பன் கவனித்து பார்த்து அந்த தடைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கிறவராக இருக்கிறார். என்ன தடை? ஒருவேளை அது மேயும் போது அதற்கு எந்த ஒரு ஆபத்தோ, எந்த ஒரு விபத்தோ, எந்த ஒரு காயமோ ஏதோ ஒன்றும் அதுக்கு அணுகாதபடிக்கு அது நல்ல மேய்ச்சொல்லை அது திருப்தியாய் அது மேயும்படி, அது தன்னோட தாகத்தை தீர்க்கும்படி, அது தன்னோட இளைப்பாறுதலுக்குள்ளாக அது இளைப்பாறும்படி மேய்ப்பன் இவைகளுக்குள்ளாக தன் ஆடுகளை பத்திரமாய் காக்க மேய்ப்பன் என்ன செய்வானா? மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு வருகிற தடைகள் என்ன என்று பார்த்து அந்த தடைகளை கவனித்து கொண்டே இருப்பான். வேறு ஆடோ இல்லாவிட்டால் வேறு மிருகங்களோ இல்லாவிட்டால் வேறு காரியங்களோ ஆடுகளுக்கு தடையாக அந்த இடத்துல இருக்குமானால் மேய்ப்பன் அந்த தடைகளை என்ன செய்வா? நீக்கி போடுவா. என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இந்த புதிய வருஷத்துல 2026 நாம் பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அப்படியாய் நல்ல மெய்ப்பராய், பெரிய மெய்ப்பராய், பிரதான மெய்ப்பராய் ஆடுகளாகிய நம்மை நல்ல மேய்ச்சலிலே இந்த வருஷத்துல நாம் மேயும்படி அவர் நம்மளை மேய்க்கிற அந்த நேரம் நம்மை சுற்றிலும் வருகிற தடைகளை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த தடைகளை அவர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் இப்போ இந்த வருஷம் துவங்கி இங்க பார்த்துங்க 10 நாட்கள் முடிஞ்சிருச்சு. 10 நாட்கள் நமக்கு முன்பாக தடைகள் எத்தனை? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு வந்த தடைகள் எத்தனையோ, உங்களுக்கு தெரியாமல் வந்த தடைகள் எத்தனையோ, ஆனால் 10 நாட்களும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர் உங்களை வழி நடத்தி அவர் உங்களை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அப்படியானால் இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்கள்ல இந்த நாட்களில் தடையாய் காணப்படுகிறவைகள் எவைகள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளாக தடையாய் வருகிற காரியங்கள் என்னென்று பாருங்க.
பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக வருகிற தடைகள் என்னென்றவைகளை நீங்கள் பாருங்க. உங்களுக்கும் வேலை இடத்திலும் வருகிற தடைகள் என்னென்று நீங்கள் பாருங்க. உங்களுக்கும் உங்களுடைய வருமானத்திற்கும் இடையே வருகிற தடைகள் என்னென்று பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய சின்னமே, இன்றைக்கு தடையாய் நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்னே மெய்ப்பனாக அவர் போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, தடையை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம், தடையை கண்டு பயப்பட வேண்டாம், தடையை கண்டு கலங்க வேண்டாம். இது தடையா இருக்கேன்னு சொல்லி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி முடங்கி போக வேண்டாம். தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னே அவர் போகிறவராய் இருக்கிறபடினால் என் அன்புக்குரிய தேவனுடைய சன்னமே, இந்த ஆண்டு அவர் மேய்த்து அவர் உங்களை நடத்தி சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. வேதத்திலே யோபு இப்படியாக ஒரு வார்த்தையை அவர் இப்படி சொல்லுகிறார். வாசிப்போமா? யோபு 42 அதிகாரம் யோபு 11 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போமாக. யோபு Job chapter 11 verses 10. அவர் பிடித்தாலும் வாசிங்க. ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் நாம் வாசிப்போமா? கவனியுங்கள் எல்லோரும். அவரை தடை பண்ணுகிறவன் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த இடத்துல யோபு சொல்ல வருகிறது என்ன? அவர் என்ன செஞ்சாலும் அவரை தடை பண்ண முடியாது. அப்போ மல்கியாவிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்று சொல்லும் பொழுது அவரை தடை செய்ய யாரால் முடியும்? ஆமென். அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் செய்யும் போது, அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு நடப்பிக்கும்படியாக இருக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தடையாய் வருகிற காரியங்களை, அந்த தடைகளை அவர் நீக்க அவர் வரும்போது அவரை தடை பண்ண யாரால் முடியும்? முடியவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தடைகளை நீக்க அவர் இறங்கும் போது அவரை யார் தடை செய்ய முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதேதான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் பிடித்தாலும் சரி, அவர் அடைத்தாலும் சரி, அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, அவரை தடை பண்ணுகிறவன் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவனுடைய ஜனமே, ஒன்றை விசுவாசியுங்கள், உங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பிரேக்கராக, தடையை நீக்குகிறவராக உங்களோடு கூட அவர் இருக்கும்போது எந்த சத்ருவாலும் பிசாசினாலும் அதை தடை பண்ணவே முடியாது. அது தடை பண்ணவே முடியாது. காரணம், உங்களுக்காக இறங்குகிறவர் அவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் பிரேக்கராக இருக்கிறார், தடைகளை நீக்குகிறவராக உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது அவரை யார் தடை செய்ய முடியும்? அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளை யார் வேணாலும் தடை செஞ்சிருவாங்க. சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும். 2 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில், 3 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். தகப்பனோ தாயோ ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொல்லி, அதில் ஒரு பிள்ளை செய்யாம அதை இன்னொரு பிள்ளைகிட்ட கொடுத்து அதை செய்ய சொல்லும்போது, செய்யாத, நானே செய்யலை, நீ செய்யாத, ஏன் நீ மட்டும் செய்யற, நீ நல்ல பேர் வாங்கிக்கணும் நீ நினைக்கிறியா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஆமா. நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள் வரும். வேலை இடத்துல அதை பார்க்கலாம். ஏதாவது அரை இடத்துல ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்து அதை செய்யலனும் போது அது இன்னொரு இடத்துக்கிட்ட அந்த பொறுப்பு போகும்போது, நான் செய்யலை, நீ செஞ்சு நீ பேர் வாங்கணும்னு நினைக்கிறியா? அந்த வேலையை அப்படியே விட்டு அதை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்ப்போம். வேலை இடத்துல நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியங்கள் தடைகள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். மனுஷர்களுக்குள்ளாக தடைகள் வருவது இயல்பு. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் மெய்ப்பராயிருந்து தடைகளை நீக்குகிறவராக அவர்கள் முன்னாக கடந்து போகும்போது அவரை யார் தடை செய்ய முடியும்?
அவரை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. அதான் நீங்க யோபு அவர் சொல்லுகிறார், அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவரை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வார்த்தையை கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஐசாயா 43 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, ஐசாயா சாப்டர் 43 verses 13 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அந்த இடத்துல? 43 அதிகாரம் 13 வசனம். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன இந்த இடத்துல பார்க்கிறோம்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அங்கே யோபு சொல்லுகிறார், அவரை தடை செய்கிறவன் யார்? இந்த இடத்துல கர்த்தரை சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அவர் தர வேண்டும் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் தர, அதை செய்ய அவர் நினைக்கும் போது அதை யார் தடை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்க கர்த்தர் அதை செய்யும்படியாக இருக்கும்போது அதை யார் அதை தடை செய்ய முடியும்? உங்களுக்கு வர வேண்டியதான அந்த இன்கிரிமெண்ட் இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய இருக்கும்போது அதை யார் தடுக்க முடியும்? உங்களுடைய வேலையில உங்களுக்கு நன்றாய் வேலை செய்ய கர்த்தர் அந்த வாசல்களை திறக்கும் போது அந்த வாசலை அடைக்க யார் அதை தடுக்க முடியும்? என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கிறவர் அவர் உங்களை மேய்க்கும் போது தடைகளை நீக்குகிறவராய், நல்ல ஒரு பிரேக்கராய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு முன்னாக கடந்து போகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் முன்னாக கடந்து போகிறவராய் இருக்கிறார். அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஒருவராலும் கூடாது. எந்த தீய சக்தியினாலும் முடியாது, எந்த தீமையினாலும் அது முடியாது, எந்த சத்ருவினாலும் முடியாது. உங்களோட ப்ரமோஷனுக்கோ, உங்களுடைய வேலைக்கோ, உங்களோட படிப்புக்கோ, உங்களுடைய எதிர்காலங்களுக்கோ கர்த்தர் செய்ய நினைக்கிறதை ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாது. அப்படி எந்த தடை இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வேளையில் கர்த்தரோட ஆவியானவர் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர், the breaker right now is speaking to you. தடைகளை நீக்கி போடுகிறவர் சொல்லுகிறார், இதோ என் தம்முடைய ஜனங்களுடைய தடைகளை நீக்க நான் அவளுக்கு முன்னே போகிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இதை குறித்து யோபு இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 42 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாக நாம் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Job chapter 42 verses 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு மிக அழகாய் சொல்லுகிறார் இந்த இடத்துல, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய. சொல்லுங்களேன் எல்லாரும், சகலத்தையும் செய்ய. இது ஏன் சொல்ல சொன்னா, இந்த வருஷத்துல, இந்த நாட்கள்ல, இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கிற சகல காரியங்களையும், ஆமென், ஹல்லேலூயா, அதற்கு தான் நான் சொல்ல சொன்னேன், சகலத்தையும் செய்ய. ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சகலத்தையும் அவர் செய்ய எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் வல்லவராயிருக்கிறார். வல்லவர்னா நீங்க நமக்கு புரியும். எத்தனை
எத்தனை பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது ஒரு டிவியில் ஒரு டெலிகாஸ்ட் ஒன்று பண்ணாங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரில. ஜெயின் ராபர்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது உங்களுக்குலாம். ஜெயின் ராபர்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட், சின்ன பிள்ளைங்க பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், சீரியல் கிடையாது. அது சின்ன பிள்ளைங்க பார்க்கக்கூடிய. சக்திமான் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? சக்திமானுக்கும் முன்னாடி வந்தது ஜெயின் ராபர்ட். பார்க்க ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களோட என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். அப்போ அந்த ஜெயின் ராபர்ட் வந்து என்னன்னா, எங்க ஆபத்து இருக்கோ, எங்க மக்களுக்கு ஆபத்து வருதோ அந்த இடத்துல ஜெயின் ராபர்ட்ன்றது அந்த மிஷின் வந்து நின்று அவங்கள காப்பாற்றும். அதுதான் ப்ரோக்ராமே. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை. அதுக்கு முன்னாடி ஒருத்தராலையும் நிற்க முடியாது, ஒருத்தராலையும் நிற்க முடியாது. அது எப்போ வரணும்னே தெரியாது. ஆனால் அதுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல இவங்களுக்கு ஆபத்து வருது, இந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை வருது, இந்த இடத்துல ஒரு விபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சு என்ன நடக்கும்னா, அந்த ஜெயின் ராபர்ட் அங்கே வந்து டக்குன்னு அந்த இடத்துல காப்பாற்றும். இதுதான் அதனுடைய ஸ்டோரியே, அதுதான் அந்த கதையே. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதற்கு சொல்றேன்னா, அதை ஒருவேளை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அந்த உருவத்திற்காக நான் சொன்னேன். இயல்பா ஒருத்தர் காப்பாற்றுவதற்கு, ஒரு நன்மை நடப்பதற்கு ஒரு மிஷினை வந்து இல்லாவிட்டால் ஒரு ஜெயின் ராபர்ட்டா ஒருத்தர் வந்து அப்படி ஒரு காண்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லவர் என்று சொல்லும்போது நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதிலும் அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவருக்கு நிகரானது ஒன்றுமில்லை. அதுதான் இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், தேவரே சகலத்தையும் செய்ய நீர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைக்கிறது தடைபடவே படாது. சத்துரு வரலாம், பொல்லாதவர்கள் எழும்பலாம், மனுஷர்கள் முன்னாக வரலாம், தீமை உங்களை நெருக்கலாம். ஆனால் ஒன்று இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஒரு விசை அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு உறுதியாக்கி கொள்ளுங்க. உங்களுடைய வியாபாரத்திற்கு எதிராக நிற்கிற காரியங்கள், உங்களுடைய வேலைக்கு எதிராக நிற்கிற காரியங்கள், உங்களோட ப்ரொமோஷனுக்கு எதிராக நிற்கிற காரியங்கள், உங்களோட வருமானத்திற்கு எதிராக நிற்கிற காரியங்கள், உங்களுடைய எதிர்காலத்திற்கு எதிராக நிற்கிற காரியங்கள் அது தடை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால், இந்த காலவெல்லை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர், இதோ நான் மேய்ப்பன், உனக்கு முன்பாக நான் போகிறேன். நான் உன்னை குறித்து, நீ செய்கிற வேலையை குறித்து, உன்னோட ப்ரொமோஷனை குறித்து, உன்னோட வருமானத்தை குறித்து, உன்னோட எதிர்காலத்தை குறித்து நான் ஒன்று செய்ய நினைச்சிருக்கிறேன். அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாம்சத்திலே மனிதர்கள் முன்னாக தடையாக நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பொல்லாதவர்கள் உங்களுக்கு முன்பாக தடையாக நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட ப்ரமோஷனை தடை செய்கிறதை உங்களுடைய கண்களினாலே நீங்கள் அதை பார்க்க முடியும். உங்களுடைய வருமானத்தை நிறுத்த அது உங்களுடைய கண்களினாலே நீங்கள் காண முடியும். உங்களுடைய பிசினஸ் லாஸ் ஆக்குறதை உங்களுடைய கண்களினாலே நீங்கள் காண முடியும். ஆனால் அது எல்லாம் மாம்சத்திலே உங்களுடைய கண்களினாலே தான் நீங்கள் பார்க்க முடியவே தவிர, தேவனுடைய சனமே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செய்ய நினைத்ததை எந்த மனுஷனாலும், எந்த பொல்லாதவர்களாலும், எந்த தீமையினாலும் அதை தடை செய்ய முடியாது. உங்களுடைய கண்களுக்கு வேணா அது தடைய போல இருக்கும். ஆனால் மறைவாய் என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுடையவர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை எந்த ஒரு மனுஷனாலும், எந்த ஒரு தீமையினாலும் அதை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு வேலையில் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியுமா? நாளைக்கு உங்களோட வருமானத்தில் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு உங்களோட எதிர்காலம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் பின்னாக நடக்க போகிறவைகளை குறித்தவர் அறிந்திருக்கிறபடினாலே இந்த வேலையில தீர்க்கமாய் அவர் பேசுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பாக அவர் போகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோபு அதை அழகாக சொல்லி முடிக்கிறார். எப்படி சொல்லி முடிக்கிறார்னா, தடைப்படாது என்பதை
அறிந்திருக்கிறேன். இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கன்ஃபர்மேஷனோடு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், யோபுவை போல அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போய் பாருங்க, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, எதை குறித்தும் கலங்க மாட்டீங்க. ஓ, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தடைக்கு நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னே இருக்கிறார் என்று சொல்லி உங்களை அவர் மேய்க்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் ருசித்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த நல்ல மேய்ச்சலை நீங்கள் மேய்ந்து கொண்டே இருப்பீங்க. புல்லுள்ள இடங்களில் நீங்கள் மேய்ந்து கொண்டு இருப்பீங்க. உங்களோட வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. மீதி எல்லாம் தானாய் நடந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த வருஷம் துவங்கி இப்படி இருக்கு, இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படியே இருந்தால் நம்மளோட நிலைமை என்ன? இல்லை பிரியமானவர்களே, கடந்த வருஷமே பரவாயில்ல போல இருக்கு, இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்கு. இல்லை பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் மேய்ப்பேன் என்று சொன்னவர் மேய்க்கிறவர் உங்களுக்கு முன்பாக பிரேக்கராக தடைகளை நீக்குகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் செய்கிறதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வருகிற வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருங்க. நீங்கள் போகிற இடத்திற்கு நீங்கள் போய்கொண்டே இருங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். தடைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். தடை எப்பவுமே நமக்கு முன்னாடி தான் இருக்கும், கிட்ட வராது. நம்ம போக போக இல்லாவிட்டால் தான் அந்த தடை கிட்ட வரும். ஆனால் அந்த தடைகளை பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் அதை நீக்கி போடுவா. என்ன செய்ய போறேன், ஏதை செய்ய போறேன், எப்படி பண்ண போறேன், எல்லாம் தடையா இருக்கு, பார்க்கும்போது இப்படி இருக்கு, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆகி முடியுமோ, பல கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய சின்னமே, அவையெல்லாம் நீங்கள் மறந்து நீங்கள் தொடங்கினதை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்மையாக இருப்பா. அதான் அந்த இடத்துல மீகாவிலே தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசி இப்படியாக அந்த இடத்துல அவர் எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீங்கி வாசலாம் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க தொடங்கினதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க. என்னடா இது லாஸா இருக்கே, ஒண்ணுமே இல்லையே, ஒரு பெனிஃபிட் இல்லையே, ஒரு ப்ராஃபிட் இல்லையே, வருதா இருக்கு, போறதா இருக்கு, ஒன்றும் நினைச்ச மாதிரி இல்லையே, இல்லாட்டி என்னோட வேலை இப்படியே இருக்கு, இந்த வருஷமாவது என்னோட வேலையில கொஞ்சம் எனக்கு மாற்றம் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை, என்னோட படிப்புல எனக்கு வித்தியாசம் இருக்கும், படிப்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்த முடியும், என்னோட படிப்பு இப்படி இருக்கும் நினைக்கிறேன். இல்லை, என்னோட எதிர்காலம் இப்படியாக இந்த வருஷத்திலாவது இப்படி அமையும் என்று நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீங்க நினைக்கிற காரியத்தெல்லாம் யோசிக்காம அந்த தடைகளெல்லாம் பின்னாடி நீங்க போட்டுட்டு நீங்க ஆரம்பிச்சதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க தொடங்கினதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. தடைகளா இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தடைகளை நீக்கும் போது அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தடைகளை நீங்கி வாசலால் உட்பிரவேசித்து என்ன செய்வாங்க, கடந்து போவாங்க. அப்ப நம்மளோட வேலை என்னன்னா, கடந்து போறதுதான் நம்மளோட வேலை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கடந்து போவேன். எல்லாரும் சொல்லுங்க, கடந்து போவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய இந்த வருஷம் என்ன அப்படின்னா, கடந்து போறதுதான், கடந்து போறதுதான். நம்ம போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். அது எல்லாம் தானா நடந்துட்டே இருக்கும். தடையை மட்டும் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. தடை கண்டு பயப்படாதீங்க, தடை கண்டு அஞ்சாதீங்க, தடை கண்டு கலங்காதீங்க, தடை கண்டு ஓரமா ஒதுங்கிடாதீங்க, தடை கண்டு துவண்டு போகாதீங்க, தடை கண்டு உட்கார்ந்துடாதீங்க. தடையை அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்க கடந்து போய்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை யூடியூப்ல ஃபேஸ்புக்லேயே நான் பார்த்தேன், ஒரு பிக்சர் போல போட்டிருந்தாங்க. 2 இடம், இந்த 2 இடத்திற்கு இடையே ஒரு பள்ளம், அந்த பள்ளத்துல தண்ணி போகுது. ஒரு மனுஷன் தன்னுடைய தோளில் பல மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு வருகிறான். இப்பொழுது அவன் இந்த இடத்தை விட்டு அந்த இடத்திற்கு அவன் போக வேண்டும். அது ஒரு பிக்சராக அதை வரைஞ்சி அதை சில வேர்ட்ஸ் அதில் எழுதியிருந்தாங்க. அது இப்போ எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவன் இந்த இடத்தை விட்டு இந்த இடத்துல அக்கறையிலேருந்து அவன் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக வேண்டும். ஆனால் இடையே பள்ளமாக இருக்கு. யோசிக்கிறான், என்னடா இது, இந்த பள்ளம் நமக்கு தடையாயிருக்கே,
எப்படி நம்ம போவது யோசிக்கிறான். யோசித்த மாத்திரத்தில் அந்த வினாடி, அந்த நேரம், அந்த இடத்துல அவன் நின்று கண்ணை மூடி, லார்ட் யூ ஆர் மை வே, அந்த ஒரு வார்த்தையை தான் அவன் நினைத்தான். நீ சொன்னீரே நானே வழியும் என்று சொன்னீரே சுவாமி, இப்போ நான் அந்த இடத்திற்கு நான் போகணும். என்னோட தோளில் இவ்வளோ மூட்டை நான் வச்சிருக்கிறேன், இந்த மூட்டை எடுத்துக்கொண்டு நான் எப்படி போவேன்? கண்களை மூடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கும்போது ஏதோ ஒன்று இந்த இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் நடுவாக ஒரு பாலமாக ஒன்று இருந்து அதில் யாரோ ஒருவர் கரம் பிடித்து கொண்டு போவதை அந்த மனுஷன் உணர்ந்து கண் திறந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தை பார்த்தானாம். ஹல்லேலூயா. அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் நடுவாக அந்த பாலத்தின் நடுவிலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருந்ததாம். அந்த கரத்தின் வழியாக அந்த மனுஷன் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடந்து போனானாம். ஹல்லேலூயா. இதுதாங்க தடைகளை நீக்குகிறவா. தடைகளை கண்டு நம்ம யோசிக்க கூடாது, தடைகளை கண்டு நம்ம அப்படி நிற்க கூடாது. தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு கூட இருக்கும்போது எஸ், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மையினாலே கர்த்தர் திருப்தி ஆக்குவார். அநேகருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அநேகருக்கு இன்க்ரிமெண்ட் உண்டாகும், அநேகருக்கு வேலையில் நிரந்தரம் உண்டாகும், அநேகர் நன்றாய் படிக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் அமைக்கிறார். கர்த்தர் நல்ல சூழ்நிலைகள் கர்த்தர் அமைக்கிறார். குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டடுகிறார். எல்லாம் நீங்கள் நினைக்கலாம், என்னோட தீர்க்கதரிசி ஆயிட்டாரான். இல்லை, நான் தீர்க்கதரிசி கிடையாது. விசுவாசத்தோடு வார்த்தைகள் அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் என் தேவனுடைய சன்னமே இந்த வருஷத்தை மேய்ப்பனாக அவர் உங்களை மேய்த்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் உங்களுடைய கண்களில் கண்ணீர் விட கர்த்தர் விட மாட்டார். வேலை குறித்தோ, வேலையில் வருகிற வருமானத்தை குறித்தோ, உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிற பலவீனங்களை குறித்தோ, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குறித்தோ கர்த்தர் ஒரு நாளும் கண்ணீர் விட மாட்டார். மாறாக அவர் உங்களை நடத்தி சொல்லுவார். அவர் உங்களை நடத்தி சொல்லுவார். இருக்கிறவைகள் போதும் என்கிற மனதோடு இந்த நாட்களில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அவை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இவைகளிலே உங்களுடைய வாழ்க்கையில் தடையாய் வருகிற யாவற்றையும் அவர் அந்த தடைகளை நீக்கி அவர் உங்களை அழகாய் நல்ல மேய்ச்சலிலே அவர் உங்களை மேய்த்து அவர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் போன, நீங்கள் செய்த, நீங்கள் பெற்ற காரியத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல மேய்ச்சலை நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் நல்ல மேய்ச்சலாய் கர்த்தர் அதை அமைத்து கொடுப்பார். உங்களோட வருமானத்தை கர்த்தர் நல்ல மேய்ச்சலாய் இதை மாற்றுவார். உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல மேய்ச்சலுக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். உங்களோட படிப்பை கர்த்தர் நல்ல மேய்ச்சலுக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். விசுவாசிங்க. கர்த்தர் இந்த ஆண்டு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கர்த்தர் கொண்டு போய் சத்துருக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எதற்கும் பயப்படாமல் கோலும் தடியும் அவரை தேற்றி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட நல்ல மெய்ப்பராக, பெரிய மெய்ப்பராக, பிரதான மெய்ப்பராக இருந்து அவர் உங்களை வழி நடத்தி சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் வழி நடத்தும் போது தான் இந்த ஆண்டு நாம் பெற்ற அந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நாம் வரும்பொழுது எசேக்கியேல் 34:13 நேராக நாம் திரும்பி வரும்போது இந்த விதமாய் நம்முடைய மேய்ப்பன் நம்மளை நடத்தும் போது ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுக்கு சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேலின் மலைகளின் மேலும் ஆறுகளின் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவர் என்ன செய்வாராம்? அவர் மேய்ப்பார். இது இந்த நான் சொல்லியிருந்தேன் 1ஆம் தேதி நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாமே உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் செய்வார் என்று. அல்லேலூயா. நிச்சயமாய் அது நடந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண இன்னும் அவர் செய்வார், இன்னும் அவர் செய்வார். அந்நிய கண்களினால் அல்ல, உங்கள் சொந்த கண்களினாலே கர்த்தர் மேய்க்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் நீங்கள் போன அந்த சூழ்நிலை, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம். அப்போ நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை மேய்க்கிறவராக இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், உலகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்
எதற்குள்ளாக இந்த வருஷத்தில் அது கடந்து போய் கொண்டாலும் அவருடைய ஜனமாக்கிய உங்களையும் என்னையும் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக அவர் நம்மளை மேய்த்து அவருடைய மந்தைக்குள்ளாக நம்மளை கர்த்தர் வைத்து அவர் உங்களை சிறந்திருக்கும்படியாக உங்களை காத்து அவர் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட். அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, இஸ் எ பிரேக்கர். இஸ் எ பிரேக்கர். இஸ் எ பிரேக்கர். தடைகளை நீக்குகிறவர். தடைகளை நீக்குகிறவர். ஓ ஹல்லேலூயா. 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 இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் போகிற அவர் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஓ கரடு மேடோ பள்ளத்தாக்கோ மேடுகளோ என் தேவனாய் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுவேன். தடைகளை நீக்கி போடுவேன். உங்களோட ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நீக்கி போடுவேன். உங்களோட சுகத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நான் நீக்கி போடுவேன். உங்களோட சேமத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நான் நீக்கி போடுவேன். இஸ் எ பிரேக்கர். இஸ் எ பிரேக்கர். உங்களோட நன்மைக்கு தடையாக இருக்கிறவைகளை நான் நீக்கி போடுவேன். ஹல்லேலூயா. அவரை தடை செய்ய முடியாது. அவரை தடை செய்பவன் யார்? அவரை தடுப்பவன் யார்? உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ணுபவன் யார்? ஓ ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நன்மையும் இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். Let's receive his blessings. Hallelujah. 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 என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது சொல்லுவோமா? விசுவாசத்தோடு பாடுவோம். பசும்புல் பூமியிலே
போடுகிறதற்காய், நீக்கி போடுகிறதற்காய், இதோ பிள்ளைகளுக்கு வாசல்களை திறப்பதற்காய், வழிகளை நீர் உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி. அந்த வழியாய் அவர்கள் உட் பிரவேசிப்பார்களாக. ஓ, அந்த வாசல் வழியாய் உட் பிரவேசிப்பார்களாக. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கட்டும். உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவருடைய எதிர்காலங்களை நீர் ஆசீர்வதியும். அவர் பிள்ளைகளோட படிப்பை நீர் ஆசீர்வதியும். அவருடைய வேலைகளை நீர் ஆசீர்வதியும். ஓ, உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எரிச்சலின் ஆவிகள், வன் கண்ணுகள், பொறாமையின் ஆவிகள், ஓ தூஷணத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் receive the power of the Holy Ghost, receive the miracle, receive the blessing, receive the sign and wonders, Lord. Oh, hallelujah, 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 hallelujah. தடைகள் நீங்குகிறது மகனே, தடைகள் நீங்குகிறது மகளே. உன் வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்த தடைகள், உனக்கு முன்னாடி இருந்த தடைகள் இப்பொழுது கர்த்தர் நீக்கி இருக்கிறார். கர்த்தர் நீக்கி இருக்கிறார். நல்ல மேய்ப்பனாக, பிரதான மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பனாக இதோ அவர் நீக்கி இருக்கிறார். இதோ புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கர்த்தர் உன்னை மேய்க்கிறார். ஓ, அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக வந்துவிடு, அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக வந்துவிடு, அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக வந்துவிடு. அவர் உன்னை மேய்க்கிறார், அவர் உன்னை மேய்க்கிறார், அவர் உன்னை மேய்க்கிறார். ரீபா காலபா ஷபலா ரமக தரலரலபா. அநேகரை உயர்த்துகிறதை என்னோட கண்களில் நான் காண்கிறேன். கர்த்தர் அநேகரை தூக்குகிறதை நான் கண்களில் காண்கிறேன். அநேகரை கர்த்தர் தூக்கி விடுகிறதை என் கண்களில் காண்கிறேன். அநேகரை கர்த்தர் நடத்துகிறதை என் கண்களில் காண்கிறேன். ஷபலா ரமக தல ரீமாலா நரலலபா. Oh, hallelujah, 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 hallelujah. நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமை அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். ஓ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதோ வித்தியாசத்தை பார்ப்பீங்க, வித்தியாசத்தை பார்ப்பீங்க, டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, உங்கள் குடும்பத்து உறவுகளில் நடந்து கொண்டு இருக்கிறது, உங்களோட வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ சம்திங் காட் இஸ் டூயிங் ரைட் நவ. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது அற்புதங்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது, அது அதிசயங்களாக நடந்து கொண்டிருக்கிறது, அது அடையாளங்களாக நடந்து கொண்டிருக்கிறது மகனே, மகளே. ஓ, ஹalleluya, 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 ஹalleluya. உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் அதை செய்திருக்கிறார். கர்த்தர் அதை உங்களோட வாழ்க்கையை செய்திருக்கிறார். சோர்ந்து போன நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். தோண்டு போன காலங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஓ, வேதனையான நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். தனிமையின் நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்து, ஓ, அவைகளுக்கு எல்லாம் தடையா இருந்த காரியங்களை கர்த்தர் தடைகளை உடைத்து தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னே போகிற நல்ல மேய்ப்பனாக அவர் உங்களை மேய்க்கிறார். நம்பிக்கையோடு கூட போங்க, விசுவாசத்தோடு கூட போங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில், உங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு சந்தோஷம் உண்டாகிறதை, ஒரு மகிழ்ச்சி உங்களோட முகத்தில் உண்டாகிறதை, ஒரு சிரிப்பை உங்களோட முகத்தில் உண்டாகிறதை உங்களோட கண்கள் காணும்படி, மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். இனி நீங்கள் சிரித்து கொண்டே இருப்பீங்க, சிரிச்ச முகமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியின் முகமாக இருப்பீங்க. கர்த்தரோட ஆவியானவர் சொல்கிறாருங்க, அவர் சொல்லுகிறதை, அவர் ஆவியிலே அடியனுக்கு உணர்த்துகிறதை நான் சொல்லுகிறேன். ஓ, இனி சிரித்த முகமாக இருப்பீங்க. ஓ, எத்தனையோ காலங்கள், நாட்கள் அழுத முகம் போதும். இதோ என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருடத்தில், என் துவக்கத்தில், ஓ, நீங்கள் சிரித்த முகமாக இருக்கும்படி அவர் உங்களை மேய்த்து நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த மேய்ச்சலுக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவர் சொன்ன யாவும் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் சொன்ன யாவும் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். ஓ, அந்த மேய்ச்சலுக்குள்ளாக வந்து, அந்த மேய்ச்சலுக்குள்ளாக, அந்த மந்தைக்குள்ளாக, ஓ, உங்களோட மேய்ப்பன் உங்களை நடத்த, ஓ, உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. சமாதானத்தோடு கூட கடந்து போங்க. கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தரோட ஆவியானவர் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தரோட ஆவியானவர் நடத்தினபடியான நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி ஒரு விசை கூட நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீ நடத்துவீராக. நீர் பேசியிருக்கிறீர், பேசின வார்த்தையின்படியாய் கர்த்தர் நீர் அப்படியே செய்து முடிப்பீராக. உம்மை தடை செய்பவன் யார்? உம்மை ஒருவராலும் தடை செய்ய முடியாதே.
நீ செய்ய நினைத்தது தடைபடாதே. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதை செய்து முடியுங்க. இந்த ஆண்டு தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி சமுதாயத்திலே அவளை சாட்சியாய் உலகம் திரும்பி பார்க்கும்படி தம்முடைய ஜனத்தை கத்தினி நடத்துவீராக. அவள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை சம்பூர்ணமாய் கத்தினீர் தந்து நீர் அவளை நடத்துவீராக. அந்த மக்களை நீர் சமாதானத்தோடு கூட நீர் திரும்ப போக பண்ணுங்க. உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களில் அவள் போய் சேருவார்களாக. சுகமாய் சுகித்திருப்பார்களாக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.